ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணி சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு பொரிய விட்டுடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் சோம்பை லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மலெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். இது கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதை மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணீரல்னா அமினோ ஆசிட்ஸ், தாதுக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. முக்கியமாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த சுவரொட்டி நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்க உதவுது. அதனால் அடிக்கடி வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் லேடிஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி சீக்கிரமாகவே டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதோட லெவல் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக வீக்லி ஒரு தடவை இல்லை 2 தடவையாவது இதை எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்ட் லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல உணவு, உடம்புக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மல்லி இலை, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு சுவரொட்டி ரெடி ஆகிடும். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசை கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சிலருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுபோல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் ஆஹாவோல்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட எல்லாரையுமே நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.